So welcome friends, in our exercise 13.5 6th question பார்க்கலாம். So derive the formula for curved surface area and total surface area of a frustum of a cone. Okay, so இவங்களே clear-ஆ கொடுத்தாங்க derive. Okay, so derivation மாதிரி தான் வரும். So கவனிங்க. So first என்ன பண்ணணும், நம்ம ஒரு bigger cone எடுத்துக்கிறோம். Okay, so frustumனா உங்களுக்கு தெரியும், அதில் middle part-ஐ கட் பண்ணுறது தான் உங்களுக்கு என்னது frustum. Okay, so அதில் just height draw பண்ணிக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு ரேடியஸ். ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் உங்களுக்கு ரேடியஸ். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ இது ஏ, ஸோ இந்த பாயிண்ட் இந்த பார்ட் உங்களுக்கு பி, ஸோ இந்த பார்ட் சி. ஏபிசின்றது என்னது டோட்டல் உங்களுக்கு பிக்கர் கோன். ஸோ ஸ்மாலர் கோன் வந்து இது டி, ஸோ இது வந்து உங்களுக்கு இ. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கீழே வந்து மீட் பண்ணுறது தான் இது உங்களுக்கு பிக்கர் கோன் ஏபிசி. பிக்கர் கோனுக்கு வந்து பிக்கர் ரேடியஸ்ன்றதுனா ஃபஸ்ட்டு இதோட ரேடியஸ் போட்டுரும். ஸோ இதோட ரேடியஸ் வந்து R1. ஸோ இது ஸ்மாலர் கோனோட ரேடியஸ். ஸோ இதோட ரேடியஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் R2. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் டி அப்புறம் ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எஃப். ஸோ இந்த பாயிண்ட் ஜின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ முதல்ல பாயிண்ட்ஸ் புரியுதா? ஸோ ஏபிசி பிக்கர் கோன். ஸோ டி அப்படின்றது ஃப்ரஸ்டம் கட் பண்ணுறதுக்காக போடுறேன். ஸோ எஃப்ன்றது வந்து பிக்கர் கோனோட ரேடியஸ். ஸோ இது R1 எடுத்துக்கிறேன். ஸோ ஏடின்றது வந்து ஸ்மாலர் கோனோட ரேடியஸ். ஸோ ஜின் போடி இது R2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரஸ்டமோட ஸ்லாண்ட் ஹைட் ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் எல்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஃப்ரஸ்டம் பிடி இந்த லென்த் மட்டும் உங்களுக்கு ஃப்ரஸ்டமோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து எவ்வளோ எல். ஓகே, ஸோ டோட்டல் கோன். ஸோ டோட்டல் கோனோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து L1. ஓகே, ஸோ அந்த ஃப்ரஸ்டம் மட்டும் ஸ்லாண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு எல். ஸோ டோட்டல் கோனோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து L1. ஓகே, ஸோ அப்போ இந்த பார்ட் ஏடின்றது என்ன இருக்கும் டோட்டல் L1 மைனஸ் எல் தான் உங்களுக்கு இந்த பார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த பார்ட் எல், ஸோ டோட்டல் பார்ட் L1. அப்போ இந்த பார்ட் உங்களுக்கு என்ன இருக்கும் டோட்டல் L1 வந்து இந்த மைனஸ் எல் தான் உங்களுக்கு இந்த பார்ட். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பார்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டோட்டல் பார்ட் உங்களுக்கு என்னது H1. ஓகே, ஸோ இந்த டோட்டல் பார்ட் வந்து H1. ஓகே, ஸோ இந்த பார்ட் H, இந்த பார்ட் H1. அப்போ இந்த பார்ட் உங்களுக்கு என்ன வரும் மேலே இருக்கிற ஏஇன்ற பார்ட் வந்து டோட்டல் H1 இருந்து மைனஸ் ஹெச். சொல்லுது புரியுதுங்களா? ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு H, டோட்டல் பார்ட்டு H1. அப்போ இந்த பார்ட் உங்களுக்கு என்ன வந்துடும் டோட்டல் H1 இருந்து மைனஸ் ஹெச். ஓகே, ஸோ டயக்ராம் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு ஏபிசி பிக்கர் கோன் டிஇ. ஓகே, இந்த இடத்துல ஃப்ரஸ்டம் கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து பிக்கர் கோனோட ரேடியஸ் R1, இது ஸ்மாலர் கோனோட ரேடியஸ் இது R2 எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரஸ்டம்க்கு வந்து ஸ்லாண்ட் ஹைட் Lன்னு எடுத்துக்கிறேன். பெரிய ஸ்லாண்ட் ஹைட் வந்து டோட்டல் பிக்கர் கோனுக்கு L1 எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இது L1 மைனஸ் எல். இது வந்து இந்த பார்ட் வந்து ஹெச், டோட்டல் ஹைட் வந்து H1. ஸோ டோட்டல் பார்ட் H1 இருந்து இதை மைனஸ் ஹெச்சால் மைனஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இன் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கோன் பிக்கர் கோன் ஏடிஜி. இன் ட்ரையாங்கிள் ஏடிஜி அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். பிக்கர் கோனோட ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். ஓகே, ஸோ ஸ்மாலர் ட்ரையாங்கிள் ஏடிஜி அண்ட் பிக்கர் கோனோட ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். ஓகே, ஸோ ரெண்டுத்துல எது பேரலாக இருக்குது டிஜி பேரலல் டு பிஎஃப். டிஜி parallel to BF. ஓகே, ஸோ இது தேல்ஸ் சீரமே நம்ம பார்த்துருப்போம். என்னது தேல்ஸ் சீரம் AD upon AB. ஓகே, ஸோ ஏடின்ற பார்ட் எது மேலே இருக்குது ஸோ டோட்டல் ஏபின்ற பார்ட் மேலே இருக்குது. ஸோ AD upon AB ஈக்குவல் டு AG upon இது மேலே AF. AG upon AF. ஸோ AG upon AFனா AG AF மேலே இருக்குது. அதே மாதிரி ஏடி ஏபி மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டிஜி ரேடியஸ் எது மேலே இருக்குது இந்த சேம் இந்த டயாமீட்டர் ரேடியஸ் ரெண்டு ஈக்குவலாக மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஜி எது மேலே இருக்குது பிஎஃப். ஸோ டிஜி அப்பான் பிஎஃப். ஓகே, ஸோ இப்போ ஏடியோட பார்ட் என்னன்னு எழுதணும். ஸோ ஏடி, ஸோ ஏடியோட பார்ட் உங்களுக்கு என்னது L1 மைனஸ் எல் பை ஏபியோட பார்ட் ஏபி. ஸோ டோட்டல் லென்த்து, ஸோ டோட்டல் ஸ்லாண்ட் ஹைட் என்ன உங்களுக்கு L1.
equal to AG. So AG ஓட part height, இந்த AG ஓட height என்ன உங்களுக்கு h1 minus h. So next AF. So AF என்றது total height. So total height என்ன உங்களுக்கு h1 divided by DG. So DG என்றது என்னது R2, BF என்றது R1. So R2 divided by R1. Okay. So next நம்ம இந்த ரெண்டு part மட்டும் எடுக்கிறோம். என்ன வரும்? L1 minus L divided by L1 equal to R2 divided by R1. Okay. So இந்த part மட்டும் தனியா எடுத்துருக்கேன். So just இது ரெண்டையும் cross multiply பண்றோம். So R1 into L1 minus L equal to R2 into L1. Okay. So next step. So அடுத்த ஸ்டெப் கவனிங்க. இது உள்ள அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்றோம். So L1 into R1 minus L into R1. L1 into R1 minus L into R1 equal to L1 into R2. Okay. So இப்போ இங்கே L1 இருக்கு, இங்கே L1 இருக்கு. So L1 ரெண்டும் ஒரே சேரிட்டு வரும். So L1 into R1 plus L1 R2 இந்த பக்கம் வந்ததுன்னா minus L1 R2 equal to இங்க minus L1 இருக்கு, LR1 இருக்கு, இந்த பக்கம் வரும்போது plus LR1 ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ ரெண்டுத்துல என்ன காமன்? L1 காமன் எடுத்தோன்னா R1 minus R2 equal to LR1 வரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது L1. ஸோ L1 equal to என்ன வந்துடும்? LR1 divided by என்னது R1 minus R2. ஓகே. ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ curved surface area frustum. Curved surface area frustum equal to first curved surface area frustum என்றது என்னது? DEBC. இதான் frustum. First curved surface of bigger cone. எது curved surface of bigger cone? ABC. So curved surface area cone ABC. Okay. So curved surface of ABC இருந்து எது மைனஸ் பண்றோம்? So total ABC இருந்து இந்த ADE smaller cone, bigger cone வந்து ABC, smaller cone வந்து ADE. இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? DEBC ன்ற first term கிடைச்சிரும். ஓகே. So minus curved surface area cone ADE. ஓகே. So இப்போ next listen பண்ணுங்க. So curved surface of cone ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? pi r l. ஓகே. பட் ஏபிசியில் உங்களுக்கு ரேடியஸ் என்ன இருக்கு? இந்த இடத்துல ரேடியஸ் வந்து ஆருக்கு பதில் இங்கே என்ன இருக்கு? R1. ஸோ இது என்ன ஆகிடும்? R1. ஓகே. ஸோ அதே மாதிரி curved surface of cone ஏபிசி பிக்கர் கோனுக்கு ஸ்லாண்ட் ஹைட் என்ன இருக்கு உங்களுக்கு? L1. ஏபிசிக்கு ஃபுல் ஸ்லாண்ட் ஹைட் வரும். ஸோ ஃபுல் ஸ்லாண்ட் ஹைட்ன்றதுனால L1. ஸோ மைனஸ் curved surface area of cone ADE. So ADE என்றது smaller cone. So இதோட radius உங்களுக்கு என்ன வருது? pi r2. pi r2. ஆனா இதோட slant height பாத்தீங்கன்னா AD யோட slant height என்ன இருக்கு? L1 minus L. சொல்றது புரியுதுங்களா? So இதோட slant height பெருசு L1. ADE க்கு slant height என்ன இருக்கு? L1 minus L. ஓகே. ஸோ ஜஸ்ட் இது உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். pi r1 into L1. Okay, wait. So equal to pi r1 into இந்த L1 இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஃபைண்ட் பண்ண பார்த்தீங்களா? இந்த L1 ஓட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ L r1 divided by r1 minus r2. First minus again pi r2 இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு? அகே L1 ஓட வேல்யூ, L1 ஓட வேல்யூ எடுத்து திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ L r1 divided by r1 minus r2 மைனஸ் என்ன இருக்கு இங்கே உங்களுக்கு? L.
ஓகே ஸோ இது ஜஸ்ட் என்ன வந்திருக்கு உங்களுக்கு பை எல் R1 ஸ்கொயர் டிவைடட் பை R1 மைனஸ் R2 ஓகே ஸோ பை எல் என்ன பண்ணியிருக்கேன் R1 ஸ்கொயர் டிவைடட் பை R1 மைனஸ் R2 வந்திருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பை R2 இது என்ன உங்களுக்கு எல்சிஎம் இருக்குது R1 மைனஸ் R2 எல்சிஎம் ஓகே ஸோ ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போது எல் R1 மைனஸ் எல் இன்ட்டு என்ன வந்துடும் உங்களுக்கு R1 மைனஸ் R2 வந்துடும் புரியுதுங்களா ஸோ எல் R1 அப்படியே வந்துடும் எல்சிஎம் R1 மைனஸ் R2 வந்ததுனால மைனஸ் எல் இன்ட்டு R1 மைனஸ் R2 மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ ஈக்குவல் டு ஸோ பை எல் R1 ஸ்கொயர் டிவைடட் பை R1 மைனஸ் R2 ஸோ மைனஸ் பை R2 இன்ட்டு LR1 மைனஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் LR1 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் LR2 டிவைடட் பை R1 மைனஸ் R2 ஓகே ஸோ டிவைடட் பை R1 மைனஸ் R2 ஓகே ஸோ இந்த பார்ட் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் LR2 ஸோ இங்கே ப்ளஸ் LR2 ஓகே ஸோ இப்போ இந்த LR1 இந்த LR1 ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பை R1 ஸ்கொயர் L டிவைடட் பை R1 மைனஸ் R2 மைனஸ் பை R2 இன்ட்டு LR2 இங்கே LR2 மட்டும்தான் இருக்குது டிவைடட் பை R1 மைனஸ் R2 ஓகே ஸோ அப்போது பை R1 ஸ்கொயர் L டிவைடட் பை R1 மைனஸ் R2 மைனஸ் பை R2 இன்ட்டு R2 என்னது R2 ஸ்கொயர் L டிவைடட் பை R1 மைனஸ் R2 ஓகே ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதுறேன் கவனிங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் என்ன காமனாக இருக்குது R1 மைனஸ் R2 இது ரெண்டுத்துமே எல்சிஎம் R1 மைனஸ் R2 காமனாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குது பையல் இங்கேயும் இருக்குது இங்கேயும் பையல் இருக்குது ஸோ ரெண்டுத்துலேயும் பையல் காமனாக எடுத்துடுறோம் ரிமைனிங் என்ன இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு R1 ஸ்கொயர் இருக்குது மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது R2 ஸ்கொயர் ஸோ பையல் a square minus b square formula. So a plus b into a minus b. So r1 plus r2 into r1 minus r2 divided by என்ன இருக்கு r1 minus r2. Okay, so இங்க ஒரு r1 minus r2 cancel ஆயிரும். So இங்க ஒரு r1 minus r2 cancel ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கு pi l into r1 plus r2. ஓகே இப்போ என்ன இருக்கு உங்களுக்கு curved surface area frustum equal to என்ன இருக்கு pi l இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்ப மீதி இருக்குது pi l into r1 plus r2 ஓகே சோ இதுதான் உங்களுக்கு என்னது curved surface area frustum ஓட ஃபார்முலா சோ curved surface area frustum equal to pi l into r1 plus r2 இதோட ஃபார்முலா டெரைவ் பண்ணியாச்சு Next, total surface area of frustum. Total surface area of frustum equal to curved surface area of frustum. Okay, so curved surface area of frustum plus என்ன பண்ணும் ரெண்டு இந்த டாப் இந்த பேஸ் ஆட் பண்ணும் so frustum ன்றது DEBC இப்போ curved surface area of frustum கண்டுபிடிச்சாச்சு அப்ப curved surface area of frustum கூட area of the top and base okay plus base area of both end okay so first curved surface area formula என்னது pi l into r1 plus r2 plus base area of both ends ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேஸ் ஏரியான்னு வரும்போது உங்களுக்கு ஃபார்முலா என்ன வரும் r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் ஸோ பேஸ் ஏரியா போத் எண்ட்ஸ்னா ஸோ இதுக்கு வந்து பை
R2 ஸ்கொயர். ஸோ சர்க்கிள் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு என்னது பை R1 ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ பை எல் இன்ட்டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் பை R2 ஸ்கொயர் ப்ளஸ் பை R1 ஸ்கொயர். ஓகே, தேங்க்யூ.